ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். மரைன் அக்வாரியம் வச்சிருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும் ரிஃப்ராக்டோமீட்டர் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு ஒரு விஷயம்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் வரும். ரிஃப்ராக்டோமீட்டர்னா என்ன? மரைன் அக்வாரியம்ல சால்ட்டோட லெவலை செக் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றது தான் ரிஃப்ராக்டோமீட்டர். இதை வந்து எப்படி யூஸ் பண்றது நம்ம பார்க்கலாம். இப்போ அந்த இடத்துல பைனாகுலர் மாதிரி சின்னதா லென்ஸ் இருக்கும். அதுல நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வெயில்ல வச்சு பார்க்குறப்ப நல்லாவே தெரியும். ஸோ இது வந்து நம்மளோட லெவல் வந்து ஜீரோல வந்து இருக்கணும். இது வந்து இனிஷியலா இருக்க லெவல் ஜீரோல தான் இருக்கணும். அப்பதான் வந்து நம்மளோட சாலினிட்டியோட லெவல் வந்து கரெக்டா வந்து காமிக்கும். இப்ப நம்ம வந்து சால்ட்டோட லெவல் எப்படி செக் பண்ணலாம்னு பார்க்கலாம். இந்த ப்ளூ கலர் லென்ஸ் இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து நம்ம சால்ட் வாட்டர் வந்து ஒரு 5 to 6 ட்ராப் வந்து விட்டதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிட்டு சன்ல வச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ராப்பரா வந்து அதோட லெவல் வந்து எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கு வந்து தெரியும். இப்ப பார்த்தீங்கன்னா, அதோட லெவல் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து 25 வந்து மெயின்டெயின் ஆகுது. இதுதான் வந்து ஒரு ப்ராப்பரான மெரைன் அக்வாரியம்ல வந்து மெயின்டெயின் பண்ற ஒரு சால்ட் லெவல். இந்த 25 டிகிரி மட்டும் நீங்க மெயின்டெயின் பண்ணிட்டீங்கன்னா, உங்களோட மெரைன் அக்வாரியம்ல வந்து ஃபிஷ் வந்து சீக்கிரமா வந்து டெட் ஆகாது. ஸோ ஒன்ஸ் வந்து இந்த இதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்க வந்து ப்ராப்பரா வந்து அந்த வாட்டர வந்து ஒரு கிளாத் வச்சு நல்லா வாஷ் பண்ணிடுங்க. இல்லன்னா வந்து அதுல உப்பு பூத்த மாதிரி ஆகிடும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து புடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. இதுல ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இதோட அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.